எல்லாருக்கும் வணக்கம். கிரைம் பேட்ரோல் டயல் 100க்கு நான் உங்களை வரவேற்கிறேன். கெட்டதை பார்க்காத, கேட்காத, பேசாதன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விழிப்புணர்வை ஏற்படுத்துற பாடங்கள் ஸ்கூல் புத்தகங்களை வர்றதும் ரொம்பவே அரிதா இருக்கு. இந்த காலகட்டத்தில் ஜனங்க ரொம்பவே மாறிக்கிட்டு வர்றாங்க. இந்த நிலைமையில நம்மளோட பசங்களுக்கு நல்ல விழிப்புணர்வான விஷயங்களை பத்தி சொல்லி புரிய வைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏய், என்ன பண்ற நீ? இங்க குடுங்கறல. இந்தாங்க. வேகமா 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 அடி, சீக்கிரம். ஏய், எந்த பக்கம் அடிக்கிற? டேய் சுண்டக்கா, அந்த பால் எடுத்து கொடு. ஏண்டா நீ என்ன செவிடா? என்னோட பேரு ஷீராக், சுண்டக்கா இல்ல. பால் எடுத்து கொடுறானா பேரை சொல்றான் பாரு. கேட்டா எடுத்து கொடுக்க மாட்டியோ? என்னடா முறைக்கிற? அடுத்த தடவை இந்த மாதிரில என்ன கூப்பிட்ட இல்ல என் மேல கைய வச்ச உனக்கு அது நல்லதில்ல. முதல்ல நீ உங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கோ, அப்புறம் வந்து எங்க கிட்ட பேசலாம். ஏய், நில்றா, நில்லு, ஓடாத. ஷிராக், எங்க போன நீ? என்ன இதெல்லாம்? உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்க அந்த கௌரவ இருக்கிற இடத்துக்கு போகாதன்னு? அப்புறம் எங்க போட்டுமா? நான் யார் கூட விளையாடுறது? அந்த கௌரவ பார்த்து எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்க. என்ன எல்லாரும் கேக்குறாங்க உன்னோட அப்பா யாருன்னு. நிஜமாவே என்னோட அப்பா வேற ஒருத்தராமா? ஷீதல், ஓ ஷீதல், வீணா போன என் புள்ளையோட பொண்டாட்டி, எல்லாரும் எங்க போய் தொலைஞ்சீங்க? என்ன ஆச்சு? வயசான காலத்துல எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? மருமகளை பொண்ணா ஏத்துக்க மாட்டீங்க. அவளை திட்டாமலையாவது இருக்கலாம்ல. ஒன்னும் தெரியாத உன் பையன் மாதிரி கொஞ்சி குழாவி அவளை வாழ்த்துக்கிட்டு இருக்க சொல்றியா? அட, என் தருதல புள்ளையோட பொண்டாட்டி, காதுல என்ன பஞ்சா வச்சுக்கிட்டு இருக்க? 2 நிமிஷத்துல இங்க வரலன்னு வச்சுக்க, உன் காலை உடைச்சிடுவேன். இங்க பாரு, நீ உள்ள போய் ட்ரெஸ் மாத்து. ஷீதல், என்ன காதுல பஞ்சு வச்சு உட்காந்துக்கிட்டு இருந்தியா? இல்ல, அது வெளியில இருந்தா, அதனாலதான் நீங்க கூப்பிட்டது கேக்கல. சப்ப கட்டாத, வந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணு. நாத்த தாங்க முடியல, மூச்சு முட்டி செத்துருவா போல இருக்கு. பாத்து. சீ, நீயா? 12 வருஷமா அவளும் மரியாதைக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கா. முதல்ல உங்க திட்டம் வாங்கிக்கிட்டா, உங்களுக்கு யாரும் செய்ய முடியாத சேவையும் செஞ்சுக்கிட்டு இருக்கா. பாவத்தை சம்பாதிக்கிறீங்க நீங்க. வாய மூடு. பாவ புண்ணியத்தை பத்தி என்கிட்ட சொல்லாத. அவ வேற ஜாதிய சேர்ந்தவ. உன் புள்ளைய மயக்கி நம்மள எல்லாரும் முன்னாடியே தலகுனிய வச்சவ. அவளுக்கு மரியாதை கொடுக்கலன்னு என்கிட்ட வாதாடுறியா நீ? அம்மா 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 அம்மா, என்னடா? இங்க பாருங்கம்மா, அந்த ஷிராக் என்ன கீழே தள்ளி விட்டா. அவனை இப்பவே என்ன பண்றன்னு பாரு. சிராக், சிராக், எங்க இருக்க? அக்கா, ஒரு நிமிஷம். கௌரவ மேலையும் தப்பு இருக்கு. இவன் தான் சிராக முதல்ல தள்ளி விட்டுருக்கான். அப்படியா? அப்ப நீ தான் அவன்கிட்ட சொன்னியா இவனை கீழே தள்ளி விடணும்னு? இல்லக்கா, இவங்க சண்டை போடும்போது நான் அந்த இடத்துல இல்ல. நீ அந்த இடத்துல இல்லாதப்ப நீ எதுக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்ற? இல்லக்கா. இப்பவே உன சிராக், இங்க வா. நீ என்ன பண்ணி வச்சிருக்க இவனை? சும்மா அழுத நடிக்காத. உன்ன எவ்வளவு தைரியம் இருந்தா கையை பிடிப்பா? என் கையை விடு. அண்ணே, என்ன பண்றீங்க? பெரியம்மா என்ன அடிச்சிட்டாங்க. இவன் என் பையனை கீழே தள்ளி விட்டுட்டான். நீங்க கூட தான் இப்ப என் பொண்டாட்டிய கீழே தள்ளி விட்டீங்க. ஆனா என் பையன். என்ன சொன்ன? உன் பையனா? உன் பொண்டாட்டிக்கு புள்ள பெத்துக்கிற தகுதியெல்லாம் வந்துருச்சா? பையன் உரிமையோட பேசிக்கிட்டு இருக்க. யாரு புள்ளனே தெரியாம தூக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு ஏதோ இவனுக்கும் உனக்கும் டிஎன்ஏ மேட்ச் ஆகிற அளவுக்கு பையன் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. உமர், பசங்க முன்னாடி கண்டபடி பேசிக்கிட்டு இருக்க. உன்னாலதான் கௌரவ் கூட சிராக அப்படி பேச ஆரம்பிச்சிட்டா, தெரியுமா? எல்லாம் தெரியும். கௌரவ் கண்டிப்பா சரியா தான் பேசியிருப்பான். அம்மா, யாருன்னே தெரியாத இந்த பையனுக்காக உங்க பேரை நீங்க திட்டுறீங்களா? சரிதானம்மா. அப்பா இன்னும் இவனை பேரனாவே ஏத்துக்கல. அப்ப நான் எப்படி ஏத்துக்கிறது? இவங்க 2 பேரும் எந்த பாவத்தை தூக்கிட்டு வந்தாங்கன்னே தெரியல. போதும். 2 நிமிஷம் பொறுமையா இருங்க. நான் இப்பவே போய் அவனை கூட்டிட்டு வரேன். அம்மா, 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 போதும்.
என் பொண்டாட்டி புள்ளைய பத்தி இன்னொரு வார்த்தை யாராவது தப்பா பேசுனீங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன். முதல்ல சரியா பேச கத்துக்கோங்க. டேய் தருதல போது நிறுத்துடா. நீதான் கண்ட்ரோல் இல்ல, உன் பையனையாவது கண்ட்ரோல்ல வை. இல்லனா உன்னை இந்த வீட்டுக்குள்ள இல்ல, இந்த தெரு பக்கம் கூட நுழையாத அளவுக்கு பண்ணிடுவேன். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 ஜெனரேஷன்ஸ் ஒன்னா ஒரே வீட்டுல வாழ்றாங்க. இந்த காலத்துல இந்த மாதிரி எல்லாம் பார்க்கிறது கஷ்டம்தான். பார்க்க ஒத்துமையா இருக்கிற மாதிரி வாழற இந்த மாதிரி கூட்டு குடும்பங்கள்ல நடக்கிற விஷயங்கள் யாருக்கும் தெரியறதில்ல. பேருக்கு தான் அது ஜாயின்ட் ஃபேமிலி. ஆனா அந்த மாதிரி கூட்டு குடும்பங்கள்ல எப்பவும் ஒத்துமை இருக்கிறது இல்ல. அங்க வர இருக்கிற ஒரு புயல் அந்த குடும்பத்தோட அமைதியை குலைக்க போகுது. சிராக், அண்ணன் சிராக பாத்தீங்களா? அண்ணா, என்னோட பையன் கௌரவ பாத்தீங்களா? இல்லங்க. சிராக், சீரா கிடைச்சானா? கௌரவ், கௌரவ், அம்மா கௌரவ் வந்தானா? கௌரவ் சிராக்கும் வரல, கௌரவும் வரல. அம்மா இப்பவும் சிராக்க பத்தி தான் கவலைப்படுவீங்களா? அவன் தான் கௌரவ ஏதாவது பண்ணிருப்பான். சிராக் இல்ல, கௌரவ் தான் ஏதாவது பண்ணிருப்பான். ஒருவேளை என் புள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கு. ஒருவேளை என் பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உன்னை சும்மாவே விட மாட்டேன். என்ன என்ன பேச்சு பண்ணுவேன்? பேசுற? நானும் கொஞ்சம் பார்த்துட்டு அமைதியா இருங்க. பிள்ளைங்களை தேடுறதை விட்டுட்டு சண்டை போட்டுக்கிறீங்க. சீக்கிரம் போலீஸ் ஸ்டேஷன் போங்க. கௌரவ் அப்புறம் சிராக் 2 பேரும் பிரதர்ஸ். பிரதர்ஸ் இல்ல சார். சார் அதாவது 2 பேரும் பிரதர்ஸ் தான், ஆனா கசின் பிரதர்ஸ். சார், சிராக்ன்றவன் என் பையன் கௌரவ். அது கௌரவ் என்னோட பையன். நீங்க 2 பேரும் அண்ணன் தம்பி தானே? நாங்க 3 பேருமே கூட பிறந்தவங்க. எல்லாருமே டென்ஷன்ல இருக்கோம். அதனால தான் என் புள்ளைய கொஞ்சம் சீக்கிரம் தேடுங்க சார். என் பையனை தேடுங்க சார். ரெண்டு பேரும் விளையாட போயிட்டு திரும்ப வரல இல்லையா? சார் இவரோட பையன் ரொம்பவே வாலு சார். சார் இவரோட பையன் தான் சார் வாலு. சார் சிராக் ரொம்ப அமைதியான புள்ள சார். அமைதியான புள்ளையா? அந்த அமைதியான புள்ள தானே கௌரவ அன்னைக்கு கீழே தள்ளி விட்டான். சார் இவர் பையன் எப்போ அவனை சுண்டக்கான் கூப்பிட்டு பிரச்சனை பண்ணுவான். ஒரு நிமிஷம் இருங்க, ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. சார் விஷயம் என்னன்னா, கௌரவுக்கும் சிராக்கும் சண்டை வந்துட்டே இருக்கு. நீங்களும் அண்ணன் தம்பிங்க அடிச்சுக்க தான் செய்றீங்க. முதல்ல அவங்க 2 பேரும் எங்க விளையாட போனாங்கன்னு சொல்லுங்க. வாங்க. இங்க சிசிடிவி கேமராஸ் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கவங்க கிட்ட விசாரிங்க. பசங்களை பத்தி ஏதாவது லீட் கிடைக்கும். சார் சார், சிராகும் கௌரவம் எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால அவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்க வாய்ப்பு இல்ல. அப்படின்னா அவங்க 2 பேரும் எங்க போயிருப்பாங்க? அது எனக்கு தெரியாது சார். இத பாருமா, தைரியமா இரு. சிராக் கண்டிப்பா கிடைச்சிருவா. பாத்தியா ரேணு, என் கௌரவ பத்தி அத்தைக்கு கொஞ்சம் கூட கவலை இல்ல. எப்ப பார்த்தாலும் சிராக் சிராக்னே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லக்கா. சிராக் மேல எவ்வளவு பாசம் இருக்கோ அதே அளவுக்கு கௌரவ மேலையும் இருக்கு. முதல்ல யாராவது எனக்கு இத சொல்லுங்க. என் பேரை எனக்கு உயிரோட கிடைப்பனா இல்லையா? நல்ல வார்த்தை பேசுங்க. நம்ம 2 பேர பசங்களை கண்டுபிடிக்க பசங்க போயிருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு பேரன் தான், கௌரவ். இந்த 2 பசங்களும் இங்க விளையாடுறத பாத்தீங்களா? சார் இங்க தான் விளையாடுவாங்க, ஆனா எப்போ போனாங்கன்னு தெரியல. அவங்க இங்க விளையாடும் போது இங்க பக்கத்துல யாரையாவது பாத்தீங்களா? சார் அந்த அளவுக்கு நான் கவனிக்கல. இங்க வாங்க சார். யாராவது கதவு தருங்க, கதவு தருங்க. உடைங்க உடைங்க. சிராக், கண்ணா, உன்னை யார் இப்படி பண்ணா? யார் உன்னை உள்ள தள்ளி கதவை சாத்துனது? அப்பா, சிராக், ஏய் சிராக், கௌரவ் எங்க? எனக்கு ஒரு தெரியாது. நிமிஷம். சிராக், கௌரவ் எங்க காணோம்? நீங்க 2 பேரும் சேர்ந்து தானே விளையாடுங்க? ஏய் சுண்டக்கா, சைக்கிள் நல்லா இருக்கே. சரி கீழே இறங்கு. இறங்க முடியாது. என்னது இறங்க முடியாதா? நான் இறங்க சொன்னா கேட்க மாட்டேன். மாட்டேன். சைக்கிளை முடியாது, குடுறா. நான் கொடுக்க மாட்டேன். என்ன விடு. சைக்கிளை கொடுக்க மாட்டேங்கிற, போடா. உன்னை சுண்டக்கா, ஏய் உன்னை என்ன பண்ற பாருடா, போடா. ஏய், என் மேலே கை வைக்கிற. வாய்க்கோ. கௌரவ் தான் என்ன ரூம்ல தள்ளி கதவு சாத்திட்டான். பாத்தியா உன் பையன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு? எப்படி அடிச்சிருக்கான் பாரு. உன் புள்ள கிடைச்சிட்டான், என் புள்ள தான் இன்னும் கிடைக்கல. கௌரவ் எங்க இருக்கான்னு அவங்க கிட்ட கேளு. கௌரவ் எங்கடா இருக்கான்? ஏய் என்ன ஒரு பண்ற? நிமிஷம் இருங்க. இவன் கிடைச்சிட்டான்ல, கொஞ்சம் அமைதியா இருங்க. கௌரவ நாங்க தேடுறோம்.
சார் கௌரவ் வீட்டுக்கும் போகல, அவனை பத்தின க்ளூ எதுவும் கிடைக்கல சார். எனக்கு என்னவோ வீட்டுல இருக்கிறவங்க திட்டுவாங்கன்னு நினைச்ச ஒரு பையன் இவ்வளவு நேரம் வெளியே இருக்க வாய்ப்பு இல்லை சார். வேற ஏதோ ஒன்று நடந்திருக்கு. ஒருவேளை கௌரவ யாராவது கடத்தி இருக்கலாம். அதான் இன்ஃபார்மர்ஸ் கிட்ட சொல்லிருக்கேன் சார். பெகரி ராக்கெட், ஹியூமன் டிராஃபிக்கிங் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் பார்க்க சொல்லிருக்கேன் சார். அவங்களுக்கு கௌரவோட இன்ஃபர்மேஷன் அனுப்பியிருக்கேன் சார். ஏரியால இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கௌரவோட போட்டோவையும் அனுப்பி வச்சிருக்கேன் சார். ஆனா ஷிண்டே, அந்த கௌரவ் காணாம போனதுக்கு அவங்க வீட்டு ஆளுங்க கூட காரணமா இருக்கலாம் இல்லையா? ஆனா சார் அக்கம் பக்கத்துல விசாரிச்சப்போ அப்படி எதுவும் தெரிய வரல. ஜாயின்ட் ஃபேமிலி பல வருஷமா ஒன்னதா இருக்காங்க. கௌரவோட தாத்தா குடும்பத்தையும் ஒன்னதா வச்சிருக்காரு. ஆனா தாத்தாவோட பேர பசங்க ஒத்துமையா இல்ல. பேர பசங்க சண்டையோட எஃபெக்ட் அந்த கௌரவ் சிராகோட அப்பாக்கள் முகத்துல நல்லாவே தெரியுது. அவங்க 2 பேர் பேசுனதை நீங்க கவனிச்சிங்களா? அவங்க உங்க பசங்களை பத்தி மட்டும் தான் அவங்க கவலைப்படுறாங்க, மத்தவங்கள பத்தி இல்ல. அப்புறம் சிராகோட ஸ்டேட்மெண்ட், அவன் தான் சொல்லிருக்காங்க சார், கௌரவ் அவனை அடிச்சு போட்டுட்டு ரூம்ல வச்சு லாக் பண்ணிட்டு போயிருக்கான். ஆனா ஷிண்டே, அவங்களுக்குள்ள நடந்த இந்த சண்டையெல்லாம் யாரும் பார்க்கலையே. அதே சமயம் அந்த கௌரவ் சைக்கிள் எடுத்துட்டு போறதையும் யாரும் பார்க்கல. ஆனா சார் அந்த சின்ன பையன் எதுக்காக போய் சொல்ல போறான்? சார் இவங்களை பத்தி விசாரிக்கும் போது ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுது. கௌரவ் போய் சொல்லுவான், ஆனா சிராக் உண்மையை மட்டும் தான் பேசுவானா சார். ஆனா இப்ப பிரச்சனை பண்ற பையனை தான் காணும். எனக்கு என்னவோ அந்த சிராக் கிட்ட நம்ம இன்னொரு தடவை நல்லபடியா விசாரிக்கணும்னு தோணுது. அப்பதான் கௌரவ பத்தி ஏதாவது லீட் கிடைக்கும். இவன் கிடைச்சிட்டான், என் பேரன் கௌரவ ஏன் கிடைக்கல? கிடைச்சிடுவாங்க, மருந்து சாப்பிடுங்க. எனக்கு மருந்து எல்லாம் வேண்டாம். ஒரு சின்ன பையனுக்கு பாதாம் பிஸ்தா கொடு. அவன்கிட்ட போய் மருமகளை கர்ப்பமாக்க சொல்லு. அவன் பெத்து இருக்கிறது ஒரு பொண்ணு, எனக்கு தேவை பேரன். ஒருவேளை கௌரவ் கிடைக்கலனா இந்த வம்சத்துக்கே வாரிசு இல்லாம போயிடுமே. என்னங்க இப்படி பேசுறீங்க நீங்க? இந்த குடி. ஓ, இவனுக்கு பால் கொடுக்குறியா? என் பையனுக்கு விஷம் ஒன்றும் கொடுத்து கொண்டுடலையே. நீங்க தான் கௌரவுக்கு விஷம் கொடுத்து வளர்த்திருக்கீங்க. அவனுக்கு தப்பான பழக்கத்தை சொல்லி கொடுத்து அவனை ரொம்ப மோசமா வளர்த்திருக்கீங்க. உங்க தப்பான எண்ணத்தால இப்ப என்னைய சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டீங்க. என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? உண்மையை சொல்லு, என் பையன் எங்க இருக்கான்? போதும், நிறுத்துங்க. தேவையில்லாம யாராவது என் குடும்பத்தை சந்தேகப்பட்டீங்க, உங்க எல்லாரையும் நான் உண்டலன் பண்ணிடுவேன். இங்க பாருங்க, அமைதியா இருங்க. நான் ஒத்துக்கிறேன், என் பையன் ரொம்ப வாழத்தனம் பண்ணுவான் தான். அதுக்கு உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு சொல்லுங்க, என் கௌரவ் எங்க இருக்கான்? நீ கௌரவ் எங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் என் பையனை அவ்வளவு நேரம் அங்க தவிக்க விட்டுருப்பனா? சொல்லுங்க. உங்க புருஷன் கண்ணு முன்னாலதான் சீராக அடைச்சு வச்சிருந்த ரூம்ல இருந்து நாங்க காப்பாத்தணும். இவன் எதையும் சொல்ல மாட்டான் நீது. உண்மை என்னன்னு இவனோட பையன் சொல்லுவான். டேய் சொல்றா. விடுங்க. போத நிறுத்து. உன் பையன் இவன் தலையை உடைச்சிட்டா நீ இவனை கொண்டுட போறியா? ஆமா. என்ன பண்றீங்க எல்லாரும்? ஒரு சின்ன பையன் முன்னாடி இந்த மாதிரி அடிச்சுக்கிறீங்களே, உங்க யாருக்கும் வெக்கமா இல்லையா? இவன் வயசுதான் உங்க கண்ணுக்கு தெரியல. இவன் படுற கஷ்டம் கூட உங்க யாருக்கும் தெரியல. ஆமா, நீதி தேவதையே, உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தா இவனையும் உன் கூட கூட்டிட்டு போக வேண்டியதானே? இவனை கூட்டிட்டு போக தான் நான் இங்க வந்திருக்கேன். அக்கா, இங்க இருந்து கஷ்டப்பட போறியோ இல்ல என் கூட வர போறியோ? ஓ அப்படியா? 3rd கிளாஸ் பேயிங் கெஸ்ட விட்டுட்டு பங்களா வாங்கிட்டியோ? பை தி வே அங்கிள், உங்களோட இந்த ஜூக்கு என்னோட பேயிங் கெஸ்ட் எவ்வளவோ பெட்டர். இன்ஸ்பெக்டர் சார், என்னோட கௌரவ் கிடைச்சானா? என்ன கௌரவ பத்தி எங்களுக்கு எதுவும் தெரிய வரல. சிராக் கிட்ட விசாரிச்சுட்டு போலாம் தான் வந்திருக்கோம். சிராக், நீ சைக்கிளிங் பண்ணும்போது அப்போ கௌரவ் கூட வேற யாராவது இருந்தாங்களா? பதட்டப்படாம கெஸ் பண்ணி சொல்லு. கௌரவ் எங்க போயிருப்பான்? சரி, இவன் பயந்து போயிருக்கான்னு உங்களுக்கே தெரியுதுல்ல. ப்ளீஸ் இவன்கிட்ட அதிகமா கேள்வி கேட்காதீங்க. ஆமா, இவங்க யாரு? நான் சிராகுடி சித்தி சார். சரி, சிராக் மேல இருக்கிற அக்கறை கௌரவ் மேல உங்களுக்கு இல்லையா? இல்ல சார், அப்படிலாம் இல்ல. ஆனா அந்த கௌரவால தான் சிராக் 3 மணி நேரம் ஒரு ரூம்ல அடைஞ்சிருந்திருக்கான். நீங்க திரும்ப திரும்ப இவன்கிட்ட அதே கேக்குறீங்க. அதனால இவன் கொஞ்சம் பயப்படுறான் சார். யாராவது என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன வெளியே விடுங்க, வாங்க, யாராவது வாங்க. ஷீத்தலும் அவங்களோட தங்கச்சி மோனிகாவும் மனசளவுல கௌரவ ரொம்பவே வெறுக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் பசங்க போடுற சண்டையா இல்ல வேற ஏதாவது காரணமான்னு விசாரிங்க சார். நீங்க உடனே அவங்கள பத்தி மட்டும் இல்ல, அவங்க முழு குடும்பத்தோட டீடைல்ஸ் எடுங்க. வெளியேந்து பார்க்கும்போது தான் அது ஜாயிண்ட் ஃபேமிலி மாதிரி தெரியுது. ஆனா நவகிரகம் மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் திரும்பிக்கிறாங்க. சார், என்ன காப்பாத்துங்க, யாராவது வாங்க, என்ன வெளியே விடுங்க.
கௌரவ். அக்கா நீங்க தைரியமா இருங்க, கௌரவ் கிடைச்சிருவான். எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்த வந்திருக்கியா? பெருசா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு தெரியறல. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, 10 மாசம் சுமந்தாதான் அவ அம்மாவாக முடியும். நான் என் கௌரவ என் வயித்துல சுமந்து பெத்திருக்கேன். உங்களால என் கௌரவுக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். கௌரவுக்கு அப்புறம் சிராக்குக்கும் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிற ஆபத்து இருக்கு. கௌரவ கிட்னாப் பண்ண சஸ்பெக்ட் சிராக்க அடாப்ட் பண்ணிருக்கிற அப்பா அம்மான்னு தான் சொல்லப்படுது. ஒரு அனாதைக்கு வாழ்க்கை கொடுத்தவங்களோட வாழ்க்கை இப்ப பிரச்சனையில வந்து நிக்குது. அவன் சந்தோஷமா இருக்கான்ல? என்னதான் வெளியில பார்க்க சந்தோஷமா இருந்தாலும் அவனுக்குள்ள வலிங்கிறது அதிகமா இருக்கு. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணும். அவன் ரொம்ப சின்ன பையன். இப்ப நாம கூட அவனுக்கு இல்லையோங்கிற நினைப்பு அவனுக்குள்ள வந்துருச்சு. நாமளும் நிறைய முயற்சி பண்ணியாச்சு. நம்ம அம்மா அப்பாவா இருந்து இவனோட எதிர்காலத்தை மாத்த முடியல. அதோட நான் என்ன பண்ணாலும் சரி, அது அவனோட நல்லதுக்காக தான். இப்ப அவன்கிட்ட எதுவும் பேச வேண்டாம். அவன் கொஞ்ச நேரம் விளையாடட்டும். 2 நாளா வீட்டுக்குள்ளேயே இருக்கான். ஒருவேளை நீங்க அழறத பார்த்தானா அவன் ரொம்ப கஷ்டப்படுவான். சார், சிராக பவனும் ஷீத்தலும் அநாத ஆசிரமத்திலிருந்து அடாப்ட் பண்ணிருக்காங்க. அவங்க ஃபேமிலி டாக்டர் மூலமா தெரிஞ்சிருக்கு ஷீத்தலால அம்மாவாக முடியாதுன்னு. இந்த குறை இருக்கிறதுனால பாவினோட அப்பா ஷீத்தல மருமகளை ஏத்துக்க மறுக்கிறார் சார். அதோட ஷீத்தல் வேற கேஸ்ட் சேர்ந்தவங்க கூட. 2 வருஷத்துக்கு முன்னாடி பாவின் இன்ஜினியரிங் பண்றதுக்காக டெல்லி போனா. ஷீத்தலுடைய தங்கச்சி மோனிகா அதே காலேஜ் சேர்ந்தவங்க தான். இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா வீட்டாளுங்க கிட்ட சொல்லாமலே இவன் ஷீத்தலை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனா ஷிண்டு, இதுக்கும் கௌரவ் காணாம போனதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு சார். ஏன்னா இந்த பிரச்சனைனாலதான் பாவினோட வீட்டுல அவங்க அப்பா டெக்ஸ்டைல் கம்பெனி வச்சிருந்தாலும் அங்க அவன் எம்ப்ளாயி தான், வேற எந்த இம்பார்ட்டன்ஸும் இல்ல சார். கம்பெனி உமங் தான் நடத்துறான். அதனாலதான் ரிதேஷ் இவனுக்கு ஜால்ரா அடிக்கிறான். ஒருவேளை கௌரவ கொண்டுட்டு பாவின் உமங்க பழிவாங்க நினைக்கலாம் இல்லையா சார்? அப்படி பண்ண கம்பெனி அவனுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஆங்கிள் பார்த்தா பாபின் கௌரவ கடத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஷிண்டே, நீங்க உடனே போய் வீட்டாளுங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் தனித்தனியா விசாரிங்க. எல்லாருடைய வாக்குமூலத்தையும் வச்சு முடிவு பண்ணலாம். சார், ஒரு நிமிஷம் சார். நீங்களா? சார், பாவினுக்கு நாங்க எந்த கெடுதலும் செஞ்சதில்ல. ஆனா அவன் மட்டும் எங்க குடும்பத்துக்கு எப்பவும் கெடுதல் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கான். அவரோட இஷ்டத்துக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா அந்த பையனை தத்தெடுத்துக்கிட்டாரு. இதுக்கு மட்டும் தான் நீங்க எல்லாரும் கோவப்படுறீங்களா? இல்ல வேற ஏதாவது விஷயம் இருக்கா? சட்டத்தை பொறுத்தவரை அது வேணா குற்றம் இல்லாம இருக்கலாம். ஆனா என் அப்பாவை பொறுத்தவரை அது குற்றம் தான் சார். நாங்க எல்லாரும் அவனை ஈஸியா ஒதுக்கி வச்சிட்டோம். ஆனா அம்மா ஒத்துக்கல. அதனாலதான் அப்பா அவனுக்கு வேலை கொடுத்து வீட்லயும் வச்சிருக்காரு. அவனுக்காக நாங்க இவ்வளோ விஷயம் செஞ்சும் கூட நாங்க அவனுக்கு அநியாயம் தான் பண்றோம்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் சார். இதனாலதான் என் பையனை பிடிச்சி அவன் பழி வாங்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் சார். உமர் அண்ணாவை பழி வாங்கறதுக்காக பாபின் தான் கௌரவ கடத்தியிருக்கான். அப்பதான் அப்பாவோட பிசினஸ் எல்லாம் அவனுக்கு வரும்னு நினைக்கிறான் சார். நான் உறுதியா சொல்றேன், பாபின் அவனுடைய தலையெழுத்தை மாத்திக்கிறதுக்காக கௌரவ கடத்தி வச்சிருக்கான். உங்களுக்கு இந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குன்னா இதை நீங்க முன்னாடியே சொல்லல. பாபின் அவனோட சுயநலத்தை காட்டுறப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு பேசலான்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சார். நீங்க எல்லாரும் அவன் முகத்தை பார்த்துட்டு அவனை நல்லவன் நினைக்கிறீங்க சார். ஆனா ஒரு விஷயம், பாவின் தான் கௌரவ கடத்தினாங்கிற விஷயம் சீக்கிரமே உங்களுக்கு தெரிய போகுது. ஒருவேளை நீங்க கோவத்துல கூட இப்படி தப்பு பண்ணிருக்கலாம் இல்லையா? நீங்க நினைச்சா பிராயச்சித்தம் பண்ண முடியும் சார். நான் இதை ஒரு அக்னி பரீட்சையா தான் பார்க்குறேன். பிராயச்சித்தம் பண்ண நாங்கள் பயந்ததில்லை. நான், என் பொண்டாட்டி, என் பையன் இவ்வளோ நாள் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டோம். இப்போ அந்த எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊத்துற மாதிரி நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. அப்ப கௌரவோட கடத்தலுக்கு பின்னாடி நீங்க இல்லைன்னா வேற யாரு இருக்க முடியும்? சார், இது வீட்டில் இல்லை, வெளியில இருக்கிறவங்களோட வேலை சார். உமருக்கு ரித்தீஷ்க்கு மூளை குழம்பிடுச்சு சார். பாபினை தப்பா நினைக்கிறாங்க சார். எங்க அத்தை எப்பவுமே ஷீதலுக்கும் பாபின் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க.
ஆனா அத்தைக்கு அவங்களோட உண்மையான முகத்தை பத்தி தெரியாது சார். சார் இங்க ஷீதல் அண்ணியையும் பாபின் அண்ணாவையும் யாருக்கும் பிடிக்காது சார். அவங்க சுயகௌரவம் பார்த்திருந்தாங்கன்னா என்னைக்கும் இந்த வீட்டை விட்டு போயிருப்பாங்க சார். அவங்க சிராக் ஏன் தத்தெடுத்தாங்க தெரியுமா? இந்த வீட்டுக்கு அவனை வாரிசு ஆக்கணுங்கிறதுக்காக. ஆனா எங்க மாமா கௌரவ் மட்டும்தான் பேரனை ஏத்துக்கிட்டாரு. அதனாலதான் அவங்க என் பையன் கௌரவ கடத்திட்டாங்க. இல்ல சார், நாங்க சிராக வாரிசு ஆகிறதுக்காக தத்து எடுக்கல. அது எங்களுக்குன்னு ஒரு குழந்தை வேணுங்கிறதுக்காக தான். ஆனா என்ன பண்றது சார், நான் சிராக்கு அம்மா வாயிட்டேன். இருந்தாலும் அவனை அனாதைன்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. அனாதைன்னு சொல்லாம வேற எப்படி சொல்லணுமா? உங்களை யாராவது கிழவன் பெருசு வீல் சேர்னு சொன்னா நீங்களும் இப்படிதான் எடுத்துப்பீங்களா? என் முதுகுக்கு பின்னாடி அப்படிதானே சொல்றாங்க. என் புள்ள அவளுக்கு அடிமை மாதிரி சுத்துறான். அவ சொல்லிதான் என் புள்ள கௌரவ கடத்திருப்பான். தங்கச்சியோட காதலனை மயக்கின ஒருத்தி எப்படி இருப்பா? தான் சொந்தங்களுக்கே துரோகம் பண்ணவ மத்தவங்களுக்கு பண்ண மாட்டாளா? சார் அவங்க எல்லாருக்கும் மூளை குழம்பி போயிடுச்சு. நானும் பாவினும் ஒரே காலேஜ்ல படிச்சோம். அதுக்காக நாங்க லவ் பண்றோம்னு அர்த்தம் இல்ல சார். பாவின் ஷீதல் அக்காவை தான் காதலிச்சாரு சார். அவங்க எல்லாரும் எவ்வளவு மோசமானவங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அவங்களோட பிடிவாதத்துக்காக சிராக அனாதாசிரமம் அனுப்ப பார்த்தாங்க. மாமா, உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுங்க. தயவு செஞ்சு சிராக திட்டாதீங்க. இனிமே இவன் இந்த வீட்டுல இருக்க உரிமை இல்ல. எங்கேயிருந்து தூக்கிட்டு வந்து அங்க கொண்டு போய் விட்டுரு. அதுல உடன்பாடு இல்லைன்னா நீங்க 2 பேருமே கிளம்புங்க. சார் அவங்க அப்பவே எல்லாரையும் வீட்டு விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. ஆனா மாமாவோட அம்மா குறுக்க வந்ததுனால 2 மாசம் டைம் கிடைச்சது. நான் அப்பவே மாமா கிட்ட சொன்னேன் சார், உங்க ஃபேமிலி ஆளுங்களால சிராக்கு ரொம்ப பெரிய ஆபத்து இருக்குன்னு. நான் அவனை கூட்டிட்டு போய் வச்சுக்கிறேன்னு சொன்னேன். சார் உங்களுக்கு தெரியுமா, மாமாவும் ஷீதல் அக்காவும் கடந்த 2 மாசமா சிராக் கிட்ட சொல்லிட்டு தான் இருக்காங்க, நீ இதுக்கப்புறம் சித்தி கிட்ட தான் போய் தங்க போறேன்னு. சார் நான் மனசை கல்லாக்கிக்கிட்டு சிராக மோனிகாவோட அனுப்ப தயாரா இருந்தேன். அவன் இனிமே எங்க கூட இருக்க மாட்டான்னு பாவம் அவனுக்கு தெரியாது சார். பாபினையும் ஷீத்தலையும் எல்லாரும் மனசளவுல காயப்படுத்திருக்காங்க. காயப்படுத்துறவங்க தான் வெறுப்பையும் வளர்ப்பாங்க. ஒருவேளை கௌரவும் இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் மாட்டிருப்பான்னு நினைக்கிறேன். நீங்க இப்ப என்ன பண்ணணும்னா, பாபின், ஷீதல், மோனிகா இவங்க 3 பேரையும் நல்லா வாட்ச் பண்ணுங்க. 3 பேரோட கால் ரெக்கார்ட்ஸையும் எடுங்க. சார் ஒரு நிமிஷம் சார். ஹலோ, என்ன? சரி நான் உடனே வரேன். சார் பாவின் தான் கால் பண்ணாரு. சிராக மறுபடியும் காணுமா? என்னோட சிராக் எங்க போனா? வந்துடுவான். அவன் எங்க போனானே தெரியல. சீக்கிரம் வந்துடுவான். சார் சிராக் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துருந்தா. நான் தான் வெளியில போய் விளையாடுறான்னு சொன்னேன். சார் அவன் வெளியில விளையாடிக்கிட்டு தான் இருந்தான். திடீர்னு அவன் எங்க போனான்னு தெரியல சார். நான் சொன்னேன்ல, வெளியில இருக்கிற யாரோ தான் இந்த வேலையெல்லாம் பண்றாங்க சார். நீங்க கௌரவ தேட வேண்டிய இடத்துல தேடவே இல்ல. இப்ப பாருங்க, சிராக்கும் காணாம போயிட்டா. சார் கௌரவ் எப்படி காணாம போனான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா சிராக் காணாம போனதுக்கு இவங்க தான் காரணம். இவங்களை பொறுத்த வரைக்கும் கௌரவ நான் தான் கடத்திட்டேன்னு தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. சார் பெரிய ஃப்ராடு சார் இவன். சிராக இவனை கடத்தி வச்சுக்கிட்டு கௌரவ இவன் கடத்தலன்னு நம்புறதுக்காக இவன் நடிச்சுக்கிட்டு இருக்கான் சார். ஏன் மேலேயே பழி போடுறியா? நான் பழி போடல, உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன். சிராக் காணாம போனதுக்கு அப்புறம் போலீஸ்க்கு ஏகப்பட்ட கேள்விகள் வந்துச்சு. கௌரவ் காணாம போனதை பத்தி ஃபேமிலி ஆங்கிள் மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த குற்றங்கள்ல அவுட் சைடு ஆங்கிளுக்கான எந்த லீடுமே போலீஸ்க்கு கிடைக்கல. பெக்கிங் ராக்கெட், சைல்ட் டிராஃபிக்கிங் லிஸ்ட்ல இருக்கிற முக்கியமான ஆளுங்களை பிடிச்சு கூட்டிட்டு வந்து அவங்க விசாரிச்சாங்க. அதுக்கப்புறமும் சிராக் கௌரவ பத்தி எந்த விஷயமும் தெரிய வரல. சார் பெக்கிங் ராக்கெட், ஹியூமன் டிராஃபிக்கிங், கிரிமினல் சஸ்பெக்ட்ஸ் எல்லாரையும் பிடிச்சி விசாரிச்சு பார்த்துட்டோம் சார். ஆனா கௌரவ் சிராக பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல சார். ஷிண்டே, எனக்கு ஸ்ட்ராங்கா நம்பிக்கை இருக்கு இந்த பசங்களை வீட்டு ஆளுங்க தான் யாரோ தூக்கியிருக்காங்க. என்னோட சந்தேகம் சரியா இருந்தா இந்த வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர் கண்டிப்பா கிரிமினலை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இவங்களோட கால் ரெக்கார்ட்ஸ் அப்புறம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்க. மொத்த குடும்பத்தையும் வாட்ச் பண்ணுங்க. இருந்தும் போலீஸ் திரும்பவும் குடும்பத்துல உள்ள ஆள்ல யாரோ ஒருத்தர் தான் கடத்திருப்பாங்கங்கிற ஆங்கிள் போலீஸ் ஆர்வமா தேடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்வெஸ்டிகேஷன் டைம் ப்ராசஸ் அந்த பசங்களோட உயிருக்கே பேராபத்தா வந்துகிட்டு இருந்தது. ஆனா சிராக கிட்னாப் மட்டும் இல்ல, கொலையும் செஞ்சுட்டாங்கிற விஷயம் போலீஸ்க்கு அது வரைக்கும் தெரிய வரல. மேற்கொண்டு அடுத்தும் ஒரு கேள்வி வரும். சிராக கிட்னாப் பண்ணதுக்கான காரணம் அவனை கொலை பண்றதுக்கு தானா? அப்ப கௌரவ மட்டும் உயிரோட வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன? சார் பாவினோட வீட்டாளுங்க எல்லாருடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டையும் செக் பண்ணியாச்சு. எல்லாருடைய டிரான்சாக்ஷன் சரியா இருக்கு சார். ஆனா பாவினோட பெரிய அண்ணன் உமனோட பேர்ல இருந்து 30,000 ரூபாய் கவிதா திரிவேதிங்கிறவங்களுக்கு மாசம் டிரான்சாக்ட் ஆகுது. அந்த பொம்பளைக்கும் இவருக்கும் பிசினஸ் சம்பந்தமும் இல்ல, பர்சனல் டீலிங்ஸும் எதுவும் கிடையாது சார். உமர் மாசம் அவங்களுக்கு 30,000 அனுப்புறானா? கண்டிப்பா அப்ப கனெக்ஷன் இருக்கும்.
அந்த கவிதா திரிவேதி எங்க இருக்காங்க? கவிதா திரிவேதி. ஆமா, நான் தான் கவிதா. என்ன சொல்லுங்க. அந்த உமர் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஆனா நீங்கெல்லாம் உமரோட பையன் கௌரவ ரொம்ப நாளா காணோம். அவனை தான் நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு அவனை பத்தி ஏதாவது தெரியுமா? என்ன? கௌரவ காணுமா? நீங்க என்ன சொல்றீங்க சார்? கௌரவ் என்னோட பையன். ஆனா கௌரவோட அம்மா உங்களை பத்தி வேற ஏதோ சொல்றாங்க. கௌரவோட அம்மாவா? யாரு? நீத்துவா? நீத்து இல்ல, நான் கவிதாவை பத்தி பேசுறேன். கவிதா திரிவேதி. சார், கௌரவ் உமனோட பையன் இல்ல. கௌரவ் என்னோட புள்ள. 11 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட பொண்ணை இங்க விட்டுட்டு ஏன் புள்ளைய தூக்கிட்டு போயிட்டாரு. சார், அது என்னன்னா எங்க அப்பா பேரன் தான் வேணும்னு சொல்லிட்டாரு. எனக்கும் பெண் குழந்தை தான் பிறந்தது. கவிதாவுக்கும் ஒரே டைம்ல தான் டெலிவரி ஆச்சு. அவங்க வீட்டுக்காரர்கிட்ட நான் பேசினேன். என் ஃப்ரெண்டு கிட்ட டிரைவரா வேலை பார்த்துருக்காரு அவரு. கேட்டதும் ஒத்துக்கிட்டாரு. நான் பொண்ணை இவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்க பையனை எடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்காக இவங்க ஹஸ்பண்டுக்கு நான் 2 லட்ச ரூபா பணம் கொடுத்தேன். சார், என் புருஷனுக்கு முன்னாடி என்னால எதுவும் பேச முடியாது. 5 வருஷத்துக்கு முன்னாடி என் வீட்டுக்கார் இறந்து போயிட்டாரு. அப்ப நான் என் பையனை கொடுக்க சொல்லி கேட்டேன். நீங்க பையனை என்கிட்ட கேட்கல, பணத்தை கேட்டீங்க. இவங்களுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. ஒவ்வொரு மாசமும் 30,000 வரைக்கும் கொடுத்தேன். உன் தம்பி அவ்வளவு கேவலமா பேசுன? நீ இப்படிப்பட்ட வேலையை பண்ணிருக்க? உன் தம்பியாவது அனாதை பையனுக்கு ஒரு அப்பான்ற அடையாளத்தை கொடுத்துருக்கான். ஆனா நீ என்ன பண்ணிருக்க? ஒரு தாய் கிட்ட இருந்து அவங்க பிள்ளைய பிரிச்சிருக்க. அவங்களுக்கு மாசம் 30,000 ரூபாய் கொடுத்து வாடகை அப்பாவா இருந்துகிட்டு வர. அப்புறம் நீங்க இதுக்கு உங்க புருஷனை காரணமா சொல்லலாம், ஏழ்மையை காரணமா சொல்லலாம். ஒரு வகையில நீங்க செஞ்சதும் தப்பு தான். உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா? எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா நாசம் பண்ணிட்டேன். 11 வருஷமா யாரு என் பேரன்னு சொல்லி தலையில தூக்கி வச்சு ஆடினோ அவன் ஒரு டிரைவரோட புள்ள. இனிமே கௌரவ் செத்தா கூட எனக்கு கவலை இல்ல. இன்னையில இருந்து கௌரவுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நான் சொல்றது ஒரு நிமிஷம். மாமா இருங்க மாமா, தயவு செஞ்சு அந்த மாதிரி சொல்லாதீங்க மாமா. கௌரவ் ஏன் புள்ள. 10 மாசம் நான் தான் அவனை சுமந்து பெத்த நம்புங்க மாமா. என்னங்க நீங்களாவது சொல்லுங்க. போதும், நடிக்கிறத நிறுத்து. ஒரு புள்ளைய வளர்க்கணும்னு ஆசை இருந்தா ஆம்பளை புள்ளைய பெத்து காட்டு. மாமா நம்புங்க மாமா, அவன் ஏன் பையன்தான். நீ எல்லாம் அப்பான்னு சொல்லிக்கவே அருகதை இல்லாதவ. மானம் சூடு சொரணை இருந்தா எந்த பொண்ணை நீ வேண்டான்னு தூக்கி எறிஞ்சியோ ஒழுங்கு மரியாதையா அந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வா. மா, அம்மா ப்ளீஸ், நான் உங்க பொண்ணுதாம்மா. என்ன யாரும் மாதிரி பார்க்காதீங்க அம்மா. பொண்ணுங்க வேற வீட்டுக்கு போறவங்க தான். ஆனா இங்க என் பையன் வேற ஒரு வீட்டுக்கு போயிட்டான். இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க அப்பன் தான். என் பிள்ளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் ஒண்ணு நான் கொன்னுடுவேன். புரிஞ்சுதா? கையெடு. அம்மா இல்லம்மா. இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கௌரவுக்கும் பங்குடிக்கும் ஒரு பெரிய அநியாயம் நடந்திருக்கு. அதுல மனிதாபிமானம் அப்படிங்கிற நல்ல விஷயம் கொஞ்சம் மட்டும்தான் பாக்கி இருந்தது. ஆனா சிராக் அனாதையா இருந்தும் கூட அவனுக்கு நிம்மதி இல்லாம ஆயிடுச்சு. சார், முதல்ல கௌரவ் காணாம போயிருக்கான், அப்புறம் சிராக். இதுக்கு பின்னாடி ஒருத்தன் தானா இல்ல ரெண்டுமே வேற வேற கேஸா? என்ன கௌரவ் முதல்ல அவன் காணாம போனா, அவனை பத்தின எந்த க்ளூவும் இல்ல. அப்புறம் சிராக் அவன் காணாம போயிருக்கான், அவன் டெட் பாடி கிடைச்சிருக்கு. ஒருவேளை கௌரவுக்கும் சிராக் ஆன மாதிரி ஆயிருக்குமோ? ஆனா இது செய்யறது யாரு, யார் சொல்லி இதை செய்யறாங்க, இத பத்தில எதுவுமே தெரிய வரல. ஆனா பல மோட்டிவ் தெரிய வருது சார். அமைதியா உட்கார்ற, இல்லனா காது மேலே 4 விழும். இவனை என்ன பண்றது? அதான் அவங்க கிட்ட இருந்து நமக்கு எதுவும் கிடைக்கலையே. இவங்கிட்ட இருந்து ஏதாவது வாங்க முடியுதான்னு பார்க்கலாம். ஒருவேளை இவன் மேல யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்றதுக்காக கௌரவ உமரை கடத்திருக்கலாம்ல. அவனே சிராகையும் கடத்தி சாகடிச்சிருக்கலாம்ல. யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. சத்தம் போடாத. என்ன விட்டுருங்க. ஏய் முடு. கத்தாதங்கற. அப்புறம் இந்த பேரோட கால் ரெக்கார்ட்ல எதுவுமே கிடைக்கல. உமரையும் பாபினியும் சல்லடை போட்டு பார்த்தாச்சு. மிச்சம் இருக்கிறது ரிதிஷ் மட்டும்தான். இவனை நம்ம கவனிக்காம விட்டுட்டோம். இவனுக்கு ஒரு பொண்ணு மட்டும்தான் இருக்கா, பையன் இல்ல. ஒருவேளை இவனோட 2 அண்ணன்களையும் டம்மி ஆக்கிட்டு இவன் அப்பா பிசினஸை இவன் எடுத்துக்கணும்னு நினைக்கிறானோ?
ஷிண்டே, இந்த ரித்திஷோட மொத்த ஹிஸ்டரியும் வெளியிடுங்க. ஷீதல், அக்கா ஷிராக். ஆம்பளைங்களா நீங்க பொம்பளைங்களை புரிஞ்சுக்க மாட்டீங்க. அவங்கள புள்ள பெத்துக்கிற மிஷின் நல்லா பாக்குறீங்க. அவங்க தாய்மையோட விளையாடுறீங்க. இதுக்கு மேலயும் தாங்க முடியாது. தயவு செஞ்சு பசங்களை ஏதாவது பண்ணியிருந்தா சொல்லிடுங்க. சிராக் திரும்ப வர மாட்டா. ஆனா கௌரவ் உயிரோட இருந்த அண்ணா, தயவு செஞ்சு சொல்லிடுங்க. இல்ல 2 பேரையும் கொண்டுட்டீங்கன்னா அதையாவது சொல்லி தொலைங்க. நான் தான் சொன்னால உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு. உன்னாலதான் இப்ப என் பையன் காணாம போயிட்டான். உன் மூஞ்சி பார்க்கவே எனக்கு வெறுப்பா இருக்க. இங்க இருந்து போயிடு. அப்படி சொல்லாதீங்கம்மா, நான் உங்க பொண்ணுதான். அவ சொல்றது உண்மைதான். நீ அவ பொண்ணு இல்ல, என் பொண்ணு. உங்க அம்மா சொல்ற துப்பு கட்ட அப்பா நான் தான். என்னாலதான் இதையெல்லாம் நீ அனுபவிச்சுட்டு இருக்க. இனிமே உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். வா, நீ வா போலாம். வாமா நம்ம வீட்டுக்கு வா. பதில் கிடைச்சதில்ல. இந்த உண்மையை நான் இவகிட்ட எப்பவோ சொல்லிட்டேன். இவளோட கையால் ஆகாத அப்ப நீதாங்கிற விஷயம் மட்டும்தான் இவளுக்கு தெரியாம இருந்தது. போ, வெளியில போ. நான் என் பொண்ணை கூட்டிட்டு தான் போவேன். என் பொண்ணை என் கூட அனுப்பு. என் பையனை கொண்டு வந்து விட்டுட்டு உன் பொண்ணை கூட்டிட்டு போ. சார், ரிதேஷோட கால் ரெக்கார்ட்ஸ் அப்புறம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல சஸ்பிஷியஸா எதுவும் இல்லை சார். ஆனா ரிதேஷோட வைஃபை பத்தி ஒரு ரகசியம் தெரிஞ்சிருக்கு. என்ன ரகசியம்? எங்க போயிருந்த? வேலை இருந்துச்சு. நான் உன்னை போக சொல்லலையே. உன் பாய் ஃப்ரெண்டை பார்க்க போனியா? உன் கள்ள காதலனை பார்த்துட்டு வரியா? இங்க பாருப்பா, கான்ஸ்டபிள் வந்திருந்தாரு. உன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்காரு. அப்போ உனக்கு விகாஷ தெரியாது? இல்ல சார். யார் அந்த விகாஸ்? விகாஷோட சேர்ந்து உன் வீட்டுக்காரரோட பேரை கெடுக்க நினைக்கிறேன்னு உன்னோட வீட்டுக்காரர் தான் எங்ககிட்ட சொன்னாரு. சார், ரிதேஷ் எப்பவும் சந்தேகப்பட்டுட்டே இருப்பான். நான் விகாஸை லவ் பண்றேன்னு கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் சார். என் பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்றாங்க, இந்த கல்யாணத்தை நிறுத்திடுன்னு சொன்னேன் சார். ஆனா அவன் புரிஞ்சுக்காம என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான். சார், எங்களுக்கு கல்யாணம் ஆகி 9 வருஷம் ஆகுது. நாங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கோம். எங்களுக்குள்ள யாரும் எந்த பிரச்சனையும் கிளப்பி விட முடியாது. உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்குன்னு முதல்ல போய் சொல்றதை நிறுத்து. உங்க ரிலேஷன்ஷிப்ல எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு இப்பதான் உன் பொண்டாட்டி எங்ககிட்ட சொன்னான். உன் மரியாதையை காப்பாத்திக்க நீ வேணா டிவோர்ஸ் பண்ணாம இருக்கலாம். ஆனா உன் பொண்டாட்டி உன்னை டிவோர்ஸ் பண்ண முடிவு பண்ணிட்டா. அவளை கூட்டிட்டு போக விகாஷ் வரான். உன் பொண்ணோட கஸ்டடியை கோர்ட் கொடுக்காத வரைக்கும் உன் பொண்ணு உன் பொண்டாட்டி கூட தான் இருப்பா. எப்படி இருந்தாலும் உனக்கு கஸ்டடி கிடைக்க போறதில்ல. ஏன்னா உன் பொண்ணோட அப்பா விகாஷ் தானே. நீ கிளம்பு. அப்புறம் ஒரு நிமிஷம். இப்போ உன்னை போக சொன்னன்றதுக்காக திரும்பவும் கூப்பிட மாட்டேன்னு மட்டும் நினைச்சிடாத. உன் மனைவி கேஸ் தான் சால்வ் ஆயிருக்கு. உன் அண்ணன் பசங்க கேஸ் இல்ல. இவன் மேல ஒரு கண்ணு வச்சிருங்க. சார், தருதல பொண்டாட்டிய உன்னால சமாளிக்க முடியல. உன்னால என் மானமே போச்சு. நீ எல்லாம் எதுக்குடா இருக்க? என்னங்க போதுங்க. உங்களோட இந்த ஆணவத்தினாலதான் பசங்களோட வாழ்க்கை வீணா போயிடுச்சு. உங்களாலதான் எப்பவும் இவங்க தப்பான வழிக்க போயிட்டு இருந்தாங்க. நம்ம குடும்ப நாசமானதுக்கு நீங்க தாங்க காரணம். நிர்மலா, வாய மூடுங்க. மிச்சம் இருக்கிற வாழ்க்கையை நல்லபடியா வாழணும்னு நினைச்சீங்கன்னா வாய மூடிக்கிட்டு இருங்க. இல்லன்னா இவங்களோட சேர்ந்து நானும் வீட்டை விட்டு போயிடுவேன். நான் தப்பு பண்ணிட்டேன். நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன். நான் தான் தப்பு
பண்ணிட்டேன். சார், கௌரவ கிட்னாப் ஆனதுக்கு மறுநாள் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. ஹலோ, உன் புள்ளைய நாங்க கடத்தி வச்சிருக்கோம். அவன் உயிரை காப்பாத்தணும்னு நினைச்சா 10 லட்ச ரூபா ரெடி பண்ணி கொண்டு வா. அவங்க கௌரவ பத்தி தான் பேசுறாங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அதனால தான் நான் சொல்லல. ஏன்னா மொத்த குடும்பமும் என்கிட்ட இருந்தும் என் பொண்டாட்டி கிட்ட இருந்து சீராக பிரிக்கணும்னு நினைச்சாங்க. அதனால இவங்களும் கௌரவ பிரிஞ்சு தவிக்கிட்டோம்னு நினைச்சேன். ஆனா நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் சார். உங்களோட எந்த நம்பருக்கு கால் வந்துச்சு? என்னோட இன்னொரு நம்பருக்கு சார். எந்த நம்பர்ல இருந்து கால் வந்துச்சோ அந்த நம்பர் உங்ககிட்ட இருக்கா? இருக்கு சார். கௌரவ கிட்னாப் பண்ணிருக்காங்க. கால் அவங்க அப்பா உமருக்கு தான் வரணும். ஏன் பாபினுக்கு வந்துச்சு? இந்த 2 கிட்னாப்பிங்கும் பணத்துக்காக நடந்துச்சுன்னா ஏன் சிராக கடத்தினதுக்கு அப்புறம் எந்த காலும் வரல? எனக்கு என்னவோ சிராக பணத்துக்காக கடத்தலன்னு தோணுது சார். கொல்ல கடத்திருக்காங்க. அப்ப கௌரவ் அவனை எதுக்காக கடத்திருக்காங்க? 2 பேரையும் கடத்தணும்னா ஒன்னவே கடத்திருக்கலாம்ல. ஏன்னா 2 பேருமே கார்டன்ல இருந்திருக்காங்க, சைக்கிள் ஓட்டிருக்காங்க. அவங்க சைக்கிள்ல ஷிண்டே, ஒருவேளை அங்க யார் சைக்கிள் ஓட்டுறதோ அவனை தான் கடத்துறதா இருந்திருப்பாங்களோ. கௌரவ் சிராக் கிட்ட இருந்து சைக்கிளை எடுத்துட்டு போயிட்டான். அதான் கௌரவ தூக்கியிருப்பாங்க. அதனால பணத்தை கேட்டு பாபினுக்கு தான் ஃபோன் பண்ணிருக்காங்க, உமருக்கு இல்ல. சார், பாபினுக்கு பணம் கேட்டு ஒரு நம்பர்ல இருந்து கால் வந்ததுல அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணியாச்சு. கோடமந்தன் ரோட்ல ஆக்டிவா இருக்கு. பணம் எங்க இருக்கு? பையன் எங்க இருக்கான்? சார், என்ன விட்டுருங்க சார். சார் புரியுங்க சார். சார், நான் எதுவும் பண்ணல சார். சார், சார் விட்டுருங்க சார். சார், சார் என்ன விட்டுருங்க சார். சார், நான் எதுவும் பண்ணல சார். சார், சார், சார் அடிக்காதீங்க சார். சார், சார் வேணாம் சார். சொல்லு. சார், நாங்க பையனை பணத்துக்காக கடத்தல சார். பாட்டி பையனை தூக்குறதுக்கு தான் பணம் கொடுத்தாங்க. ஆனா நாங்க தான் தப்பான பையனை தூக்கிட்டோம். சரி, நான் சொல்றது கேளு. பையன் ரேசிங் சைக்கிள்ல ஓடிக்கிட்டு இருப்பான், தலையில ஹெல்மெட் மாட்டிட்டு இருப்பான். அண்ணா, அதோ போறோம் பாருங்க. வா 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 வா. உனக்கு என்ன மூளை குழம்பு போச்சா? என்ன 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 தப்பா இருக்கு? சும்மா தப்பு தப்புன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீ தானே சொன்ன அவன் ரேசிங் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருப்பான், தலையில ரெட் கலர் ஹெல்மெட் இருக்குன்னு. உனக்கு நான் அந்த பையனோட போட்டோ கூட அனுப்பி வச்சிருந்தல்ல. இங்க பாரு, ஒழுங்கா பேசினபடி பணத்தை கொடுத்துரு சார். ஆனா பாட்டி பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சார். என்ன நாங்க தப்பான பையனை தூக்கிட்டு வந்துட்டோம் சார். அப்புறம் நாங்க என்ன யோசிச்சோன்னா பையனோட அப்பா கிட்டே பணம் கேட்கலான்னு. ஆனா சார், போன் எடுத்தவங்க எனக்கு 10 பைசா கூட தரவே இல்லை சார். ஏன்னா கௌரவும் சிராகும் கூட பிறந்தவங்க இல்ல, அவங்க 2 பேரும் கசின்ஸ். அதே மாதிரி நீ பணம் கேட்டு ஃபோன் பண்ணதா அவன் அப்பாக்கு இல்ல, அவனோட சித்தப்பாவுக்கு. மேல சொல்லு. பாட்டி 2 நாளைக்கு அப்புறம் திரும்ப கூப்பிட்டாங்க சார். சரியான பையனை தூக்குனா பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நாங்களும் சரியான பையனை தூக்கிட்டோம் சார். ஆனா பாட்டி பையனை கொன்னுட்டு சொல்லிட்டாங்க. நாங்களும் அந்த பையனை கொன்னுட்டோம் சார். இன்னொரு பையன் தான் எங்க கஸ்டடியில இருந்தா. அந்த பையனை வித்து பணம் சம்பாதிச்சலாம்னு நினைச்சோம் சார். சரி, பார்ட்டி யாரு? ஏன்டா அவனை பாக்குற? யாரா அந்த பார்ட்டி? சார், அவன் பேரு ராம் சார். போடா. சார், சார், நான் எதுவும் பண்ணல சார். அவங்க வேணும்னே என்ன மாட்டி விடுறாங்க. அவங்க ரியல் எஸ்டேட்ல என் கூட ஒண்ணா வேலை செய்யறாங்க சார். அவங்க என்ன மாட்டி விட்டு பழைய பகை தீர்த்துக்க பாக்குறாங்க. நீங்களே சொல்லுங்க சார், ஒருத்தரோட பையனை கடத்தி கொலை பண்ணா எனக்கு என்ன சார் கிடைக்க போகுது? உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு லாபம் கிடைக்கலாம்ல. இவளை அரெஸ்ட் பண்ணுங்க. மொத்த வீடியோ சர்ச் பண்ணுங்க. சார், நான் என்ன பண்ணேன்? நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க சார். சார், நான் சொல்றத கேளுங்க. நான் ஒண்ணுமே பண்ணல சார். அந்த ராம் எதுக்கு அக்கா பையனை கொன்னான்னு கூட எனக்கு தெரியாது சார். நீ என்ன பெரிய புத்திசாலி நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல சார், எந்த பையனை நான் என் கூடவே வச்சுக்கணும்னு இருந்தேனோ நான் எதுக்கு அவனை கொல்ல போறேன்? நீ ஒன்னும் அவனை உன் கூட வச்சிருக்கணும்னு நினைக்கல. ஆல்ரெடி நீ அவனை லீகலா அடாப்ட் பண்ணிருக்க. சார், ஒரு பையனை லீகலா அடாப்ட் பண்றது கிரைமா? நீ எதுக்காக அவனை அடாப்ட் பண்ணிக்கிட்டேன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு.
அவனை லீகலா அடாப்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவன் பேர்ல 5 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்கல? உன் வீட்ல இருந்தா இந்த பாலிசி கிடைச்சது. சிராக மர்டர் பண்ணிட்டு இந்த பாலிசியை கிளைம் பண்றது தானே உன்னோட பிளான்? சொல்லு. ஆமா, சிராக நான் தான் கொலை பண்ணேன் சார். கடந்த 10 வருஷமா என் வாழ்க்கை செட்டில் ஆகிறதுக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன். இருந்தாலும் என்னால எதுவும் முடியல. சரி, பாவினை கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப்ல செட்டில் ஆயிடலாம்னு நினைச்சேன். ஆனா பாவினுக்கு என்னுடைய அக்காவும் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவளை கல்யாணமும் பண்ணிக்கிட்டான். என்னுடைய அந்த பிளான் ஃப்ளாப் ஆயிடுச்சு. இப்ப இந்த இன்சூரன்ஸ் பாலிசி வச்சு பணம் சம்பாதிக்கலாங்கிற பிளானும் ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஃப்ளாப் தான் ஆயிருக்கணும். உன்னோட பேராசைக்காக ஒரு அனாதை பையனோட உயிரை அநியாயமா பறிச்சிருக்க. அவனை அடாப்ட் பண்ண அம்மா அப்பாவோட சந்தோஷத்தையும் மொத்தமா பறிச்சிட்டேன். சிராக மோனிகா கிட்ட ஒப்படைக்கலான்னு பாபின் நினைச்சது ஒரு பெரிய தப்பாயிடுச்சு. அவனே நினைச்சாலும் அதை திருத்திக்க முடியல. ஷீதல் தன்னோட தங்க மோனிகாவை வாழ்நாள் முழுக்க திட்டுனா கூட அவங்க பையன் சிராக திரும்ப உயிரோட கொண்டு வர முடியாது. என்னப்பா, நீங்களும் இன்னும் சாப்பிடு. சித்தி, சித்தப்பா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நான் இது வரைக்கும் உங்ககிட்டயும் சரி சிராக் கிட்டயும் சரி எப்பவும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்கேன். இனிமே அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன 2 பேரும் மன்னிச்சிருங்க. பசங்க பண்ற தப்பு என்னைக்குமே மன்னிக்கப்படுது. ஆனா பெரியவங்க பண்ற தப்பு சில சமயங்கள்ல எந்த நிலைமைக்கு கொண்டு வருது அப்படின்னா அங்க மன்னிப்பு கேட்கறதுக்கான வாய்ப்பே இல்லாம போயிடுது. பாவம் பார்க்கணுங்கிற எண்ணம் கூட யாருக்குமே வர்றதில்ல. நாம நம்ம பசங்களுக்கு சரி தப்புங்கிற எல்லா விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்குறோம். ஆனா சொல்லிக் கொடுக்குறவங்களே தப்பான விஷயங்களை சொல்லிக் கொடுத்தா அப்போ தப்பான விஷயங்களை தான் சரின்னு நினைப்பாங்க. வீட்டு பெரியவங்களை மதிக்க வேண்டியது நம்மளோட கடமை தான். இந்த சமூகத்துல சரியான விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கு மட்டும்தான் சரியான மரியாதையும் கௌரவமும் கொடுக்கப்பட்டுட்டு வருது. நான் உங்களோட அனுப் சோனி இதோட உங்ககிட்ட இருந்து விடை பெறுறேன். இன்னொரு ஷாக்கிங் கேஸோட திரும்ப உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்களும் உங்க குடும்பத்தில் உள்ளவங்களும் சேஃபா இருங்க. கிரைம் பேட்ரோல் டயல் 100 நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. தவறுகளை பார்த்து தான் நாம எல்லாரும் பாடங்களை கத்துக்கிறோம். ஜெய் ஹிந்த். For more updates, subscribe to our channel. Click the show links and enjoy watching the videos.